ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் கேட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் அந்த வீடியோ எல்லாமே வந்து என்னால் உடனுக்குடனே உங்கள்கிட்ட வந்து போஸ்ட் பண்ண முடியல. அதுக்கு முதல்ல நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால பண்ண முடியல. இப்போ கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு தோணுது. அதனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட எல்லா வீடியோவும் ஒன் பை ஒன்னாக நான் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். அதனால் தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வீடியோஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக வரும். அதனால் தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜுவல் லோன் வந்து குறிப்பிட்ட அளவு இருக்கிறதாவும் அதை வந்து வந்து மீட்கிறதுக்கான வழிகள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் நான் வந்து ஜுவல் லோனுக்கு வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கூடுதலாக ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை அத்துணை பேரையும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோ முதல்ல நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஜுவல் லோன் வந்து 8 லட்சம் ரூபாய் இருக்கிறதாவும் மாதம் அவங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து நான் 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துக்குள்ள திருப்புறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் வந்து இவங்க சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் ரூபாய். இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து திருப்புறத்துக்கு வழி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் சொல்லியிருக்க விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஜுவல் லோனாக இருக்கலாம், வேறு எந்த லோன் இருந்தாலுமே அதை வந்து அடைக்கிறதுக்கோ திருப்புறத்துக்கும் என்ன மாதிரியான வழிகள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் இருக்குது. அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது ஜுவல் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பேங்க்கில் தான் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது வட்டி பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு 80 பைசா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து 100க்கு 0.8 அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது 80 பைசா அப்படிங்கிறது உண்மையை சொல்லணும் அப்படின்னா பேங்க்கில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பைசா கணக்கில் வட்டிகள் வந்து கிடைக்குது. மற்றபடி நீங்கள் வந்து ஜுவல் லோன் வந்து கடைகளில் போய் அடகு கடையில் வேறு வந்து ஃபினான்ஸ் கம்பெனி அதிலெல்லாம் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 ரூபா அதுவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். 3 ரூபாயிலேருந்து கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் எனக்கு கரெக்டாக தெரியல. கமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி அடகு கடைகளில் நான் இது வரைக்கும் வைக்கல அப்படிங்கிறதுனால அதை பற்றி தகவல் தெரியலை. பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து நகை அடகு கடையில் வந்து வைக்கிறீங்க, ஃபினான்ஸ் கம்பெனியில் வைக்கிறீங்கன்னா எவ்வளோ வந்து வட்டி வந்து மினிமம் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுட்டு சப்ஸ்கிரைபருக்கும் வந்து கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணலாம். இப்போ வந்து 100க்கு 80 பைசா அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா நம்ம வந்து 1 லட்ச ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இங்கே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து 1 லட்ச ரூபாய் இன்ட்டு 80 பைசா டிவைடட் 100 இன்ட்டு 30 நாளைக்கு அப்படின்னு போட்டுட்டு 365 நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து 30 நாளைக்கு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதாவது ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோன்னா தான் நம்ம வந்து 365 நாட்கள் 12 மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இங்கே வந்து நாட்கள் கணக்கும் வந்து 365ல் 30 நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம கால்குலேட்டரில் போட்டு பார்க்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 லேக் போட்டுக்கலாம். இப்போ வந்து 1 லேக் வந்து போட்டுட்டோம். 1 லேக்கு இன்ட்டு 8 வந்து போடுறோம் 80 பைசா அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவைடட் 100 அப்படின்னு நம்ம போடுறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 30 நாளைக்கு கணக்கு பண்ணுறதுனால 30 போட போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 365 டேஸ் அப்படின்னு போடுறதுக்கு 365 அப்படின்னு நம்ம போடுறோம். இப்போ என்ன விடை கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 657.53 இப்படி வந்து நமக்கு சம்திங் வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கான கால்குலேஷன் வந்து நம்ம கையில் கிடச்சிருச்சு 657 ரூபாய். அதை தான் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் 657.5 அப்போ ரவுண்டாக பண்ணோம்னா 658 ரூபாய். இது எவ்வளவுக்குன்னா ஒரு மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது நம்மளுக்கு வந்து 12 மாதம் இல்லைங்களா ஒரு வருஷத்துக்கு. அப்போ 12 மாதத்துக்கு 658 ரூபாய் போட்டோம்னா 7,896 ரூபாய் வருது. இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால 8,000 ரூபாய் நான் போட்டிருக்கேன். அப்போ நம்ம வந்து சாலிடாக எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து 8,000 ரூபாய் நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு வட்டி கட்ட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன் நான் வந்து இங்கே 80 பைசா அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா சில பேங்க்கில் வந்து 70 பைசா இருக்குது, 75 பைசா இருக்குது, சில பேங்க்கில் 90 பைசா இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது. அதனால நான் வந்து 8 பைசான்னு எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கும் போது இங்கே உங்களுக்கு வந்து எவ்வளோ பைசா 70 பைசான்னு போட்டால் 80 பைசான்னு போட்டால் 8 90 பைசான்னு போட்டால் 9 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்களே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கால்குலேட் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை தெரிஞ்சுக்கலாம். இப்போ 8,000 ரூபாய் அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு 8,000 ரூபாய் அப்படின்னா இப்போ வந்து இந்த சகோதரி வந்து 8 லட்ச ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போது
ரூ. 8,00,000 அவங்க வந்து வட்டி தொகை மட்டும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8000 × 8. ஏன் 8 போட்டிருக்கேன் அப்படின்னா, ரூ. 8,00,000 ரூ. 1,00,000க்கு 8,000னா 8,00,000க்கு எவ்வளோன்னு போட்டோம்னா ரூ. 64,000. அதாவது 8,00,000க்கு அவங்க ஒரு வருஷத்துக்கு வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா ரூ. 64,000 கட்ட வேண்டியது இருக்கும். இப்போ வந்து அவங்களுக்கு சேவிங் எவ்வளோ கிடைக்குதுன்னு சொன்னாங்கன்னா, ரூ. 10,000 சேமிக்க முடியும்னு சொன்னாங்க. இப்போ இந்த ரூ. 10,000 வச்சு இந்த ரூ. 8,00,000க்கான நகைகள திருப்புறதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசத்துல ஒரு ரூ. 3,00,000 நகையும், ஒரு வருஷத்துல ரூ. 5,00,000 நகையும் திருப்பணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணலாம். ஏன்னா ரூ. 8,00,000 நகையையும் நீங்க 1 வருஷம் இல்லைன்னா 1 1/2 வருஷத்துல திருப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து நெறைய அமௌண்ட் தேவைப்படும். ஏன்னா ரூ. 8,00,000 அது இல்லாம ஒரே வருஷத்துல இந்த ரூ. 64,000 வட்டி. இதோட சேர்த்தா ரூ. 8,64,000. நெறைய அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. வருமானம் கூடுதலா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இத வந்து செய்ய முடியும். பட் வந்து அத வந்து பிரிச்சு செய்யும்பொழுது இன்னும் கொஞ்சம் சுமை குறையா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து 6 மாசத்துல ஒரு ரூ. 3,00,000யும், ஒரு வருஷத்துல ஒரு ரூ. 5,00,000 திருப்புறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். இதுல ஒரு 2 மெத்தட் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ரூ. 3,00,000 எடுத்துக்கோங்க. அப்போ ரூ. 3,00,000க்கு மூவட்டு 24 ரூ. 24,000 இருந்துச்சு அப்படின்னா, கூடுதலா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரூ. 3,00,000 நகைய நம்ம வந்து திருப்ப முடியும். அப்போ நம்ம டோட்டல் வந்து கால்குலேட் பண்ணோம்னா 3,00,000 + 24,000 வட்டி. இத சேர்க்கும்போது ரூ. 3,24,000. இந்த ரூ. 3,24,000 எப்படி வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து சேவிங் அப்படிங்கிறது வந்து அவங்க சொன்ன மாதிரி ரூ. 10,000 வந்து மாசம் மாசம் சேவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அதை வந்து 12 மாசத்துக்கு சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா ரூ. 1,20,000 கிடைக்கும். அப்போது ரூ. 10,000 அதே 6 மாசத்துக்கு தான் அவங்களால சேவ் பண்ண முடியும் இல்லைங்களா? ஏன்னா 6 மாசத்துல நம்ம ரூ. 30,000 சாரி ரூ. 3,00,000 நகைக்கடனை நம்ம திருப்ப போகிறோம். அப்போ 3,26,4,000 நம்மளுக்கு வேணும். ஆனால் 10 மாசத்துல அவங்களால எவ்வளோ சேமிக்க முடியுதுன்னா ரூ. 60,000 சேமிக்க முடியுது. அப்படின்னா இப்போ 3,24,000த்துல 60,000 வந்து சேமிக்கிறாங்க. அதில் போயிடுச்சுன்னா மீதி 2,64,000 வேணும். இந்த 2,64,000 எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2,64,000 நீங்க 6ஆல டிவைட் பண்ணுங்க. ஏன் 6ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதத்துல. அப்போ ஒரு மாசத்துக்கு அவங்க எவ்வளவு வந்து தேவைப்படுதுன்னா ரூ. 44,000. இந்த ரூ. 44,000ல உங்களால ஒவ்வொரு மாசமும் உங்க வருமானத்திலிருந்தோ வேற ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்தோ எடுக்க முடியும், கட்ட முடியும் அப்படின்னா, நீங்க 6 மாசத்துல ரூ. 3,00,000 நகைக்கடனை என்ன பண்ணிட முடியும்? கட்டி திருப்ப முடியும். இப்போ ஒரு மாசத்துல ரூ. 44,000 அப்படிங்கிறது நம்ம வந்து நகைக்கடனுக்காக எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் வந்து நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு வருமானத்திலிருந்து மாசம் 44,000 அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதல். அத வந்து செய்ய முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களால செய்ய முடியும் அப்படின்னா, இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க வந்து 6 மாசத்துல ரூ. 3,00,000க்கான நகைக்கடன திருப்புங்க. இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, மெத்தட் 2 பார்த்தீங்கன்னா, 1 இயர்ல திருப்பலாம். எத அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 3,00,000. இப்போ வந்து 6 மாசத்துல திருப்புறதுக்கு கால்குலேஷன் சொல்லியிருக்கேன். அத பண்ண முடியும் அப்படின்னா நீங்க பண்ணலாம். அதுவே நீங்க ஒரு வருஷத்துல திருப்பணும்னு நினைக்கிறீங்கன்னா, மாதம் ரூ. 10,000 நீங்க சேமிக்கிறீங்க. 12 மாசம் சேமிக்கிறீங்க. ரூ. 1,20,000 சேமிச்சிடுறீங்க. அப்போ ரூ. 3,64,000 நம்மளுக்கு வந்து வட்டியோட நம்மளுக்கு தேவை. அப்போ ரூ. 1,20,000 10,000 10,000 சேமிக்கும்போது நம்மளுக்கு வந்து கிடைச்சிருது. ரூ. 2,04,000 மீதம் இருக்கு இல்லைங்களா? இந்த ரூ. 2,04,000 எப்படி பிரிச்சு சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருமானம். இந்த வருமானத்திலேருந்து ஒரு ரூ. 10,000 எடுத்து வச்சுருங்க. எக்ஸ்பென்சஸ்லேருந்து ஒரு செலவுகள்லேருந்து ஒரு ரூ. 5,000 சேமிக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி ரூ. 50 எடுத்து வைக்கிறது, ரூ. 100 எடுத்து வைக்கிறது, இப்படி வந்து மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி ஒரு ரூ. 2,000 சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்படி சேமிச்சீங்கன்னா மாதம் 17,000 சேமிப்பீங்க. இந்த மாதம் ரூ. 17,000 சேமிக்கிறீங்க அப்படின்னா 12 மாசம் 2,04,000 கிடைச்சிரும். இத வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு சேவ் பண்ணலாம். இப்போ இந்த 17,000 இந்த 10,000 உங்களால ஆல்ரெடி சேமிக்க முடிஞ்ச ஒரு 10,000 இந்த ஒரு 17,000 இந்த 2 விஷயத்தையும் உங்களால பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரூ. 3,00,000க்கான நகைய திருப்பலாம். இந்த நகைய திருப்புறதுக்கு வேற என்ன மாதிரியான வழிகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த சிஸ்டருக்காகவே நான் வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அது வந்து பார்ட் 2 வீடியோவா வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அதனால இந்த நகை கடன இப்போ வந்து எப்படி வந்து திருப்புறதுக்கு பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் இதில சொல்லியிருக்கேன். அதற்கான வழிகள் என்ன? என்னென்ன வழிகள்ல வந்து நம்ம வந்து நகை கடன திருப்புறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ அடுத்த வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். அதையும் தொடர்ந்து பாருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.